வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறார், இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காராம். என்னென்னு, இபியில் தேவையில்லாத நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கம்ப்ளைண்ட்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து 3 மடங்கு 2 மடங்கெல்லாம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலை மாதம் பில்லில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு வந்து 3,70,000 பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் மீது கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு போல். இதை வந்து நிர்மல்குமார் அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது, அப்படி கம்ப்ளைண்ட்டே வரல, நாங்கள் தான் ஜென்ரலாக செக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பிரச்சனையே இல்லை, ஆனால் பிரச்சனைக்கு தான் நாங்களாம் சும்மா போய் பார்த்தோம். புதா கம்ப்ளைண்ட்லாம் யாருமே பண்ணல, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பில்லை பார்க்கும்போது எங்களுக்கே பக்குன்னு இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதனால நாங்களாக போயிட்டு வாலண்டியராக செக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. கம்ப்ளைண்ட்டே வரல அப்படின்னு அடிச்சு பேசுகிறார். கம்ப்ளைண்ட்டே வரலன்னா ஏன் பரிசோதனை, எதற்காக சர்ச் பண்ணி பார்க்கணும், எதுக்காக டெஸ்ட் பண்ணி என்ன புரியல. கம்ப்ளைண்ட்டே இல்லைன்றப்போ என்ன வேலை இது அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, அதை தான் ஊரே கேட்குறாங்க. இன்று காலை வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேருக்கு பில்லு வந்து அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்அப் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் வந்து 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் வந்து 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல, ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவல் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் வந்து யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது வந்து இங்கே இருக்கிற இபிலேருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். அந்த செக்அப்பில் நேற்று இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படின்னு ரொட்டீனாக தான் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர் வந்து யாரோ வாட்ஸ்அப்பில் கொடுக்கறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணான்றது தான். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இவர்கிட்ட என்ன கேட்டாலும், நம்ம ஸ்கூலில் பரீட்சை எழுதல நம்ம ஒரு 10 மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு போயிருப்போம். அவன் போகிற இடத்துல அவன் வேறு கேட்டுருவான், இந்த கொஸ்டின்லாம் கேட்க முடியாது, நான் வேறு கொஸ்டின் கேட்குறேன் நான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன ஆன்சர் படித்தோமோ அதை மட்டுமே எழுதுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் எதுவும் தான். அவன் அதுக்காக கொஸ்டினை மாற்றி கேட்க சொல்ல முடியாதுல்ல. அவன் என்ன கேட்டாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதே பிஹேவியர் தான் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட நம்ம இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி இருக்குது சார், கம்ப்ளைண்ட் வந்துருக்குன்னு நீங்களே போட்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க, கம்ப்ளைண்ட் வரல. இல்லை சார், என் ஃப்ரெண்டுக்கே பக்கத்து வீட்டில் வந்து பல மடங்கு அதிகமாக வந்திருக்கு சார் எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் வரல, நாங்களாக பார்க்குறோம். இந்த சேம் முதல்ல என்ன சொன்னாரோ அதான் கடைசி சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்றேன் உங்களுக்கு. மொத்தம் எடுத்ததுல போன வருஷம் 11,50,000 பேருக்கு வந்து 11,50,000 இல்ல, நான் விளக்க சொல்றேன், 11,50,000 பேருக்கான இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு பில்லு வந்திருக்கு. இந்த வருஷம் 9,60,000 பேருக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு மேல பில்லு வந்திருக்கு. ஸோ அதுல ஒரு சில பேர்களுக்கு எடுத்து நம்ம ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கோமா தவிர்த்து ரொட்டீன் செக்அப்புக்கான உள்ள இருக்கு. அந்த ரொட்டீன் செக்அப்புக்கு பண்ண அறிக்கை தான். இதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. நம்ம வந்து இல்ல இல்ல நாங்க தான் சொல்றோம். இல்ல நான் தான் அதுக்கு சொல்றேன், விளக்கம் பண்ண இருங்க. 3.7 lakhs மட்டும் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க.
3.7 lakhs 70 lakhs மட்டும் இல்ல 9 lakhs இருங்க அதான் சொல்றேன் 9 லட்சத்து இல்ல 9 லட்சத்து சொல்றேன் 9 லட்சத்து 50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதுல 3 லட்சத்து 70,000 பேருக்கு நம்ம வந்து இப்போ ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்அப் இல்ல ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு வாரத்துல இந்த ஹைப்பில் எல்லாத்துக்குமே வந்து ரொட்டீன் செக்அப்ல எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம